அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கான ஒரு விஷயத்த கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். நம்ம கால்குலேஷன் போடுவோம். ஒரு நல்ல பையன் இருக்கான், ஒரு கெட்ட பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு கெட்ட பொண்ணு இருக்கா, ஒரு நல்ல பையன் இருக்கான், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த கெட்ட பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிறது ஒரே விஷயந்தான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், சிம்பிளி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு கேரக்டர் ஒத்து போகாத கேரக்டர்னு சொல்லி 2 கேரக்டர் இருக்கும். இந்த 2 கேரக்டரும் ஈக்குவலோட்டாக புரிஞ்சுக்கிட்டு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்குள்ளே ஈக்குவலேட் இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்குள்ளே ஈக்குவலேஷன்ஸ் இல்லை, இத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்குள்ளே புரிதல் இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்குள்ளே புரிதல் இல்லை அப்படிங்கிறத கேதர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஆஸ்ட்ராலஜியில் உண்டு. அதான் டிகிரி வைஸாக பார்ப்போங்க ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும். அப்படி டிகிரி வைஸாக பார்க்கும்போது இத்தனை டிகிரி இவங்க ஒத்துப்போகும், இவங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் ஒத்துப்போகாது அப்படின்ட்டு. அதாவது ஹஸ்பண்ட் எடுத்துக்கலாம், இது ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது செட் ஆகாது, சரி உனக்கு செட் ஆகாது எனக்கு இது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன்ஸ்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய விஷயங்களில் 2 பேருமே கரெக்டாக இருக்கிற மாதிரியான பர்சன்ஸை அங்கே ஈக்குவல் பண்ணி வைக்கிறது தான் ஆஸ்ட்ராலஜி. அப்படி ஈக்குவல் பண்ணி வைக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் மேரேஜபிள் சக்ஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே இருப்பாங்க. அது எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும், அது எந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கரெக்டாக லிங்க் ஆகி சிங்க் ஆகி சக்ஸஸ்ஃபுல் பண்ணும் லைஃப்பில் அப்படிங்கிற விஷயந்தான் இந்த ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இப்படிங்கிற கேரக்டர்ஸ். இது மேத்தமெட்டிக்கல் சிஸ்டத்துக்குள்ளே ப்ராசஸ் ஆகக்கூடியது. அது இத்தனை பர்சன்டேஜ் நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது இத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்கு மேட்சபிள் இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் மேட்சபிள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கேதர் ஆகும். ஏமா உனக்கு இவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். என்னோட கொஸ்டின்ஸில் ஒரு 10 கொஸ்டின்ஸில் இவங்க இத்தனை கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கரெக்டாக சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை அங்கே கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன்ஸில் பொறுத்து இருக்குது. அன்ப்ரெசன்டேஷன்ஸு ரிஜெக்டபிள் பர்சன்ஸ். அது என்ன தான் நமக்கு வந்து கிடைச்சாலும் நமக்கு நாட் யூஸபிள் அப்படிங்கிறது. சில ப்ரெசன்டேஷன்ஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட கிஃப்டடாகவே இருக்கும். அது எப்படி சொன்னால் நம்ம குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குணாதிசயங்கள் வந்து எப்போவுமே நம்மகிட்ட கிஃப்டடாகவே இருக்கும். அந்த குணாதிசயங்களுக்கு பொருந்தின மாதிரியான உமன்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ் த சேம் ஈக்குவல் டு பர்சன்ஸ், இது 2மே ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கான ப்ரெசன்டேஷன்ஸ் லைஃப்பும் கேதர் ஆகி ரன் ஆகும். எப்போவுமே ஒரே கேரக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸும் ஈக்குவலாட் ஆகும், மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய கேரக்டர்ஸும் இருக்கும். அந்த கேரக்டர்ஸு வந்து ஒரே குணாதிசயங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படிங்கிற கேரக்டர்ஸும் இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 2 பேருமே ஒரே குணாதிசயங்கள் இருந்துட்டு மைனஸ் இன்ட்டு கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் இருந்து ரேரான கேரக்டர், அதாவது இது இவங்க ஜாயிண்டானால் இவங்களோட லைஃப் டெவலப்டாக சந்ததிகள் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்களா. பர்சன்டேஜஸ் தானே சந்ததிகள் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஏன்னா அவங்க தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா முன்னேற்றமான இந்த பூமிக்கான குட் அண்ட் பர்சன்ஸை கொடுக்கக்கூடியது. குட் அண்ட் பர்சன்ஸை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ஒரு சரியான ஃபேமிலியை கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அவங்களால மட்டும்தான் சரியான வழிநடத்தல் பாதைகளை சரிவகுத்து செய்யணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், எல்லா கேரக்டர்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது, எல்லா பர்சன்ஸுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எனி டைம் எல்லா பர்சன்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கிறோமோ எனி டைம் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு தகுந்த மாதிரி எனி பர்சன்ஸ் எனி டைம் எனி மோர் அண்ட் நாட் ஃபார் தி ஈக்குவலேட்டட், அதை மட்டுமே நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பர்சன்ஸை மட்டும்தான் மேரேஜ் ஆஃப் லைஃப்குள்ளே கேதர் பண்ணிக்கணும். இது பாய்ஸும் தெரிஞ்சுக்கணும், கேர்ள்ஸும் தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல் 18s கிட்ஸும் தெரிஞ்சுக்கணும், 2K கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸும் தெரிஞ்சுக்கணும், இன்க்ளூடிங் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். சீரியஸ் பர்சன்ஸ், நம்ம பொண்ணுக்கு இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா சரி வருமா, அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சோம், நம்ம பையனுக்கு இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா சரியுமா, அவங்கள கல்யாணம் பண்ணி லவ்வர்ஸும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இவங்களை லவ் பண்ணால் நம்ம லைஃப் கரெக்டாக இருக்குமா, அவங்கள லவ் பண்ணால் இருக்கும். லவ்வர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம லவ் பண்ணும்போதே நமக்கான விஷயங்களை கேட்கணும். அதுக்காக ஒரு லவ்வை கட் பண்ணிவிட்டு இன்னும் லவ் அப்படி போனீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப டேமேஜ்டு லைஃப் ஆகிடும். நம்ம செலக்டடுங்கிற சிஸ்டத்துக்குள்ளேயே நமக்கான லைஃப்குள்ளேயும் இருக்கும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கான ஃபார் த டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா 10th அப்புறம் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணதுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு கோர்ஸ் அடுத்த இதுக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லி எனிமோர் சும்மா ஏதோ ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணால் அவங்க ஏதோ ஒன்று கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கோர்ஸ் இருக்குன்னு டீட்டெயில்ஸ் தெரியாது. நானும் ஏதோ ஒன்று சஜஷன் போட்டு இது பண்ணேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி வேர்ல்டில் நம்பர் 1 இருக்கும். எப்படி எந்த மாதிரிங்கிற டீட்டெயில்ஸ் அப்படின்னா, இந்த வேர்ல்டு எக்கனாமிக், இந்த ஜிடிபி, இந்த பிபிபி, இந்த எக்கனாமிக் பொருளாதாரம் 193 கண்ட்ரிஸை ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம். இதே பொருளாதாரம் தான் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. ஃபங்க்ஷன் பிஸ்னஸ், கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட்டும் அதேமாதிரி தான். இந்த உலகத்தில் அத்தனை கண்ட்ரிஸும் டெவலப்மெண்ட்டும் சும்மா இல்லை, இதே எக்கனாமிக்கில் தான். அந்த சீக்ரெட்ஸை மட்டும் நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னா, உங்கள் இந்தியன் கண்ட்ரீஸில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை, ரெஸ்பெக்டட் இல்லை, திறமைசாலிகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அன்ரியாலிட்டி. ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை அங்கே கேதர் பண்ணி கொடுக்குறான், அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன விஷயம் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டு எடுத்து அதுக்கான விஷயத்தை சரியான முறையில் பராமரிக்கணுங்கிற குட்னஸ் கிடையாது. பட் ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படி இல்லை. இங்கே இன்றைக்கி ஒரு டாபிக் கொடுக்குறேன், நாளைக்கு உடனே அதுக்கான ரிலீஸ் பண்ணிடுவான். நான் இப்போ எக்கனாமிக்கை பற்றி பேசுகிறேன், அடுத்த செகண்டே அவன் அங்கே வீடியோ போட்டுருவான், ரீல்ஸ் போட்டுருவான், அவன் இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீல்ஸ் போட்டுருவான். ஒன்றும் வேண்டாம், நான் இப்போ இந்த எக்கனாமிக்கல் பற்றி பேசுகிறேன்ல, இதே எக்கனாமிக்கில் அடுத்த செகண்ட்ஸ் எல்லா இதுலேயும் உங்கள் இந்தியன்ஸ் இதில் ஃபுல்லாக இது ரீல்ஸ் போடுவான் பாரு. ஃபாரின் கண்ட்ரிஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், மற்ற கண்ட்ரிஸில் எல்லாமே அந்த எக்கனாமிக்கல் இன்றைய இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நீ போடுவ, அவன் எக்கனாமிக்கலை பற்றி ஜிடிபியை பற்றி ஃபார் த டீட்டெயில்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். இதை வேணால் செக் பண்ணிப்பார்.